இது நம்ம வீட்டோட பின்பகுதி. இங்கே வேஸ்டான பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க. இந்த இடம் எப்போவுமே ரொம்ப நிழலாக இருக்கும். அதனால் வெயில் தாக்கத்தில் இருந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸை எல்லாம் இந்த இடத்துல நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி அந்த செடிகள் எல்லாத்தையுமே எடுத்து ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்கேங்க. இந்த செடிகள் எல்லாம் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது கருகி போயிடும். அதனால் நிழலான பகுதியில் வைக்க வேண்டும் என்பதற்காக நான் பின்பகுதியில் இந்த செடிகளை எல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுருந்தேங்க. வெயிலில் அதிகமாக வாடி போகக்கூடாது என்பதற்காக தினமும் தண்ணீர் மட்டும் விட்டுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி அதில் எல்லா செடியுமே ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. கொஞ்சம் செடிகள் இலைகள் கருகி போயிருந்தாலும் பரவாயில்லை, எல்லாமே இந்த வெயிலேருந்து தப்பிச்சிடுச்சுங்க. கொஞ்சம் தொட்டிகள் உடைந்தும் போயிருக்கு. இதையெல்லாம் அப்புறப்படுத்தி புதிய தொட்டிகளில் இந்த செடிகளை எல்லாத்தையுமே வச்சு விட்டோம்னா ரொம்ப அழகாக வளரும். இது ஒரு சக்குலன் வெரைட்டி. இந்த செடியை பாருங்கள், இதோட கிளைகள் இருந்து பக்கத்து ஒரு பாட்டில் குட்டி குட்டி செடியை வளர்ந்துருக்கு. லிப்ஸ்டிக் பிளான்ட் வளரவே இல்லை, அப்படியே வச்ச மாதிரியே இருக்குங்க. தண்ணி ஊற்றுற வழியில் இருந்து இங்கே பாருங்கள், இந்த அழகான செடியும் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி காலையிலேயே இந்த செடிகள் எல்லாத்தையுமே நான் எடுத்து ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வெயில் தாக்கத்திலிருந்து தப்பிச்ச இந்த செடிகள் எல்லாத்தையுமே புதிய தொட்டிகளில் மாற்றி வைக்க போகிறோம். தொடர்ந்து வர வீடியோவில் இதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.